சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். லூக்கா 18:1. நாம் ஜெபிக்கும் போது அடிக்கடி நம்முடைய மனது நாம் ஜெபிக்கிற அந்த ஜெபத்துக்கு எந்த தொடர்பும் இல்லாத வேறு விஷயங்களை பற்றி சிந்திக்க தொடங்குவதை கவனித்திருப்போம். இதை நம்முடைய ஆவிக்குரிய நிலையில் உள்ள குறைபாட்டின் அறிகுறியாகவே நாம் கருதுகிறோம். அதாவது நமக்கு போதுமான பக்தி அல்லது ஒழுக்கம் இல்லை என்றோ அல்லது தேவனுடன் நாம் போதுமான அளவு நெருக்கமாக இல்லை என்றே நம்மில் பலரும் நினைக்கிறோம். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் இயேசு மிக தீவிரமாக ஜெபித்துக் கொண்டிருந்த அந்த தருணத்தில் அவருடைய சீடர்கள் தோட்டத்தில் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இயேசு அவர்களை கடிந்து கொள்ளவில்லை. ஆவி உற்சாகமுள்ளதுதான், மாம்சமோ பலவீனமுள்ளது என்று மட்டுமே அவர் கூறினார். ஜெபத்தின் போது மனம் அலைபாய்வது ஆவிக்குரிய முதிர்ச்சி அற்ற தன்மையின் அடையாளம் அல்ல, அது மனித தன்மையின் அடையாளம். நம்முடைய மனம் அலைபாயாமல் நாம் ஒருமனதாக ஜெபம் செய்வதற்கு நமக்கு முறையான பயிற்சி தேவை. ஜெபிக்க ஆரம்பித்தவுடன் நம்முடைய மனம் அலைபாய்கிறது, அதை நாம் கவனிக்கிறோம். பின்பு மனதை ஒருமனப்படுத்துகிறோம், அது மீண்டும் அலைபாய்கிறது, நாம் அதை மீண்டும் கொண்டு வருகிறோம். இப்படியாக மீண்டும் மீண்டும் மனதை ஜெபத்திற்கு நேராக திருப்புவதும் ஒரு வகையான அர்ப்பணிப்பும் தான். அத்தகைய ஒவ்வொரு திருப்புதலும் ஒரு பயிற்சியாக அமைகிறது. காலப்போக்கில் கவனம் சிதறுவது குறைந்து ஆழ்ந்த கவனம் கூடுகிறது. ஆனால் இது பூரணரான பின்பு நடக்கும் காரியம் அல்ல, மாறாக தொடர்ச்சியாக கடைபிடிக்கும் பயிற்சியின் மூலமே கட்டமைக்கப்படுகிறது. இதை கடைபிடிக்க 3 எளிய வழிமுறைகள் என்னவென்றால், சத்தமாக ஜெபிக்க வேண்டும், ஜெப குறிப்புகளை எழுதி வைத்து கொள்ள வேண்டும், முக்கியமாக நம்முடைய உடல் நிலையை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அதாவது முழங்கால் படியிட்டு, நெஞ்சு, நடந்து, உட்கார்ந்து என்று நம்முடைய உடல் நிலையை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் ஜெபிப்பது மட்டும் நிறுத்திவிடவே கூடாது. அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றுக்காகவும் ஜெபிக்க, ஸ்தோத்திரம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய பலனை தந்து எங்களை பாதுகாத்து கொள்ளும். ரட்சிக்கப்படாத அனைத்து மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம், அவர்களையும் ரட்சித்து ஆசீர்வதியும். உமக்கே மகிமை உண்டாவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.